ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போகிறீங்க. நான் ரொம்ப நாளாக வீடியோ போடாததுக்கு காரணம், போன வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், கடலூர் மெடிக்கல் காலேஜ் வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து என்னோடய பையனுக்கு சீட் கிடச்சதுனால நிறைய ப்ரொசீஜர், அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்டல் பார்த்துட்டு வர்றதுக்கு ஒரு வாட்டி போகணும், மறுபடியும் காலேஜ் சேர்த்துறதுக்காக போகணும். அதனால் ரொம்ப வேலையாக இருந்தேன். சேம் வந்து வரலட்சுமி நோன்பு அப்போ தான் அந்த மாதிரி நடந்தது. என்னால் வந்து வீடியோ எடுத்து வச்சேன், எடிட் பண்ணி போட முடியல. இப்போ வரைக்கும் எனக்கு காலேஜ் வேலையாக தான் போயிட்டு இருக்கேன். சரி, வரலட்சுமி நோன்பு வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருந்தேன், அதை வந்து உங்களுக்கு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் எடிட் பண்ண முடிஞ்சுது. எடிட் பண்ணியும் ரொம்ப நாளாக வாய்ஸ் ஓவர் கொடுக்காதனால உங்களுக்கு போட முடியல. ஏன் வீடெல்லாம் இந்த மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி நோன்பு வருது இல்லையா, அதுக்கு நான் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜன்னல் ஓரத்தில் வந்து மிஷின் போடுறது கொஞ்சம் எனக்கு பிடிக்கல. ஏன்னா கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது, பட் அதே சமயம் வந்து ரோட்டில் வண்டிங்க அது போகிறதுனால மிஷின் மேலே ரொம்ப தூசு வந்து ஃபில் ஆகுது. அதனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த சைடு போடலாமா வேணாமான்னு ரொம்ப ஆலோசனை பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய சாமானெல்லாம் க்ளீன் பண்ணி நான் மேலே வந்து அந்த இதில் போட்டு வச்சிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது, ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பாத்திரத்தை மட்டும் நான் க்ளீன் பண்ணி கீழே வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு அப்பப்போ எடுக்கிறதுக்கும் வாஷ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்ற மாதிரி வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. அங்கங்கே கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது, அதை கொஞ்சம் கண்டுக்காதீங்க. எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். பாருங்கள், கிச்சன் ஐட்டம் எல்லாமே வாஷ் பண்ணி எல்லாம் வெயில வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து அரேஞ்ச் பண்ணணும். எல்லாமே தொடச்சிட்டேன். இந்த மேலே தான் போட்டிருக்கேன், பரன்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே தான் வந்து எக்ஸ்ட்ரா பாத்திரத்தை எல்லாம் நான் அங்கே போட்டிருக்கேன். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையான சாமான் மட்டும் நம்ம க்ளீனாக கழுவி வெயிலில் வச்சு நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து திங்ஸ் எல்லாம் வச்சு நம்ம கிச்சனில் ஆர்கனைஸ் பண்ணிடலாம். அங்கங்கே கொஞ்சம் அழுக்காக இருக்கும், சிங்கில் கொஞ்சம் பாத்திரம் இருக்குது. அதே சமயம் வந்து அங்கங்கே கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது. அன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதனால் கொஞ்சம் அந்த சாப்பாடு செஞ்ச பாத்திரம் அதெல்லாம் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் க்ளீன் பண்ணோம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அழுக்காய்க்கிற பாத்திரத்தில் நம்ம கழுவிக்கலாம் நைட்டில் கூட அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிகிட்டு இருக்கேன். ஈவினிங்காக தான் இந்த vlog எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு 4 டேஸ் முன்னாடி வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். அப்புறம் நாளைக்கு வரலட்சுமி நோன்பு அப்படின்னா இன்றைக்கி வந்து நான் அம்மனை அழைச்சி உட்கார வச்சுடுவேன். அதுக்கான வேலை தான். புதன்கிழமையே வியாழக்கிழமை காலையில் எல்லாமே வீடெல்லாம் தொடச்சிட்டு, அதுக்கப்புறம் மாவிளை தோரணம் எல்லாமே வாசற்படிக்கு எல்லாமே கட்டிட்டு, அதுக்கப்புறம் பூஜை சாமானெல்லாம் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் வந்து அம்மனுக்கு வந்து உடம்பு எல்லாமே நான் செட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் சின்னதாக நம்ம வந்து கலசம் வச்சு அந்த பொம்மை வந்து சின்னதாக நம்ம ரெடி பண்ணும்போது நம்ம வெளியே வச்சு பூஜை பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். பட் வந்து என்னால் வந்து அது தூக்க முடியறதில்ல. கொஞ்சம் ஹெவியான இதில் தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அம்மனை. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கலசம் தேங்காயிலே வந்து அம்மனோட முகத்தை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அம்மனை வச்சு வெளியே வச்சு நான் பூஜை பண்ணி தான் எடுத்துகிட்டு உள்ளே போவேன். இந்த மாதிரி தான் நான் எப்பவுமே செய்வேன். ஃபஸ்ட்லேருந்தே நான் அம்மனை இப்படி தான் உட்கார வைக்கிறேன். அதனால் வந்து ஃபஸ்ட்லேருந்தே நான் அது மாதிரி தான் வைக்கிறேன். எப்படி அலங்காரம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஆக்சுவலாக நான் வீடியோ எடுக்கிறதுக்கே மறந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் என் ஞாபகம் வந்துச்சு, சரி செய்யலாம், அப்படி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அம்மனை வந்து இப்படி ரெடி பண்ணிட்டேன். சாரீ வந்து அம்மனுக்காகவே நான் எடுத்தேன். நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக அது வந்து ஒரு மாதிரி க்ரீன் அண்ட் ப்ளூ மிக்ஸ் ஆன மாதிரி கலரு, பர்பிள் கலர் பார்டர் வந்திருக்கு. ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி தான் வந்திருக்கு. பட் வந்து ப்ளவுஸ் வந்து நான் எப்படி தைக்கலாம் அப்படின்றது நான் யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, நம்ம மிஷின் எம்ப்ராய்டரி போட்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ப்ளவுஸை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து அம்மாவுக்கு வந்து அலங்காரம் பண்ணியிருக்கேன். இந்த அலங்காரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து வியாழக்கிழமை அம்மனை வீட்டுக்கு அழைச்சி உட்கார வச்சதுக்கப்புறம் எடுத்த வீடியோ இது. அன்றைக்கி நைட்டு வந்து அம்மனை அழைச்சி 6 மணிக்கு 6:30 அதுக்குள்ளே நல்ல நேரத்தில் நான் வந்து வீட்டுக்கு அம்மனை அழைச்சி வீட்டில் உட்கார வச்சுட்டேன். அதுக்கு அம்மனுக்கு வந்து வெறும் பாலும் பழமும் தான் வச்சு நெய்வேத்தியம் பண்ணேன். வீட்டுக்கு வந்ததுமே நான் 3 நாள் எப்போவுமே 3 நாள் வந்து அம்மனை வந்து
வீட்டில் வச்சு அம்மனுக்கு வந்து பூஜை பண்ணுவேன். இது வந்து வியாழக்கிழமைன்றதுனால அம்மனுக்கு வந்து வெறும் பால் பழம் வச்சு அம்மனுக்கு வீட்டுக்கு அழைச்சதுமே இது வச்சு தான் நான் பூஜை பண்ணேன். இப்போ வந்து நைட்டில் வந்து இந்த அலங்காரம் தான் பண்ணியிருக்கேன். சிம்பிளாக கல்யாண பொண்ணு உக்காந்துட்டு இருக்க மாதிரியே இருக்குது. எனக்கு அம்மா ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக அந்த கம்மலும் அந்த நகைங்களும் சூப்பராக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. வளையல் வந்து நான் போன வருஷம் அந்த ஒரு பர்பிள் கலர் சாரீ கட்டியிருந்தேன். அப்போ வந்து அந்த பர்பிள் கலர் வளையல் வாங்கியிருந்தேன். அதுக்கு முந்தின வருஷம் வந்து ஒரு க்ரீன் கலரில் கட்டியிருந்தேன். அதனால் க்ரீன் கலர் வளையல் வாங்கியிருந்தேன். ரெண்டையும் மிக்ஸ் மேட்ச்சு இந்த சாரீக்கு மேட்ச் ஆச்சுன்னு சொல்லிட்டு இது போட்டுவிட்டேன். நான் வாங்கின வளையல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்க் தான் எனக்கு கிடச்சிது. அது மேட்ச் ஆகலை சரின்னு சொல்லிட்டு அது விட்டுட்டு நான் போன வருஷம் யூஸ் பண்ண வளையலே அம்மாவுக்கு போட்டுவிட்டேன். புதுசாக இப்போ வாங்கின வளையல் வந்து அம்மனுக்கு வந்து வச்சு படைச்சிட்டேன். இப்போ வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் 5:30 மணிக்கெல்லாம் நான் வந்து எழுந்து நார்மலாக ஒரு பூஜை பண்ணிட்டேன். சிம்பிளாக பால் வச்சு ஒரு பூஜை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பிரசாதம்லாம் ரெடி பண்ணுறதுக்கு மதியம் வந்து 10 to 12 ராவு காலம்னு நினைக்கிறேன். 10 to 12 ராவு காலம். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த 12க்குள்ளவே சீக்கிரமாகவே அந்த பிரசாதம்லாம் ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சம் வந்து எங்கள் ரிலேஷன்ஸும் அப்புறம் வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டும் ஹெல்ப் பண்ணாங்க. யாருமே இல்லாமல் நம்ம பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். இந்த பூஜையெல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப்புக்கு யாராவது ஆள் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும். நான் ஒரு எல்லாமே அந்த பூஜைக்கு தேவையான எல்லா ஐட்டமும் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க வர்றவங்க சுமங்கலிக்கு கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கு ப்ளவுஸ் பீஸு, அதுக்கப்புறம் மஞ்சள் கயிறு, நம்ம என்னென்ன கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே ஒரு கவரில் போட்டு நான் வச்சுக்கிட்டேன். அவங்க வரும்போது டக்குன்னு எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்திலே வச்சுக்கிட்டு அவங்க வரும்போது நான் எடுத்து கொடுத்தேன். எல்லாமே நல்லபடியாகவே முடிஞ்சது இந்த பூஜை. யாரெல்லாம் வரலட்சுமி பூஜை பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் எத்தனை நாள் அம்மனை உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணிங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் எப்பவுமே வரலட்சுமி பூஜை 3 நாள் பண்ணுவேன். 3 நாளும் நம்மளால் முடிஞ்ச பிரசாதம் வச்சு நம்ம கும்பிடலாம். இதுதான் வைக்கணும் அதுதான் வைக்கணுன்றதெல்லாம் இல்லை. அவங்களோட வசதி, அவங்களோட சௌகரியம், அவங்களோட இஷ்டம் எல்லாமே அவங்க இஷ்ட பிரகாரம் அவங்க வந்து பண்ணிக்கலாம். மறுநாள் வந்து பூஜை பண்ணுறதுக்கு காலையில் எழுந்து குளிச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டேன். அப்போவும் நம்மளால் முடிஞ்ச பிரசாதம் பண்ணி வைக்கலாம். அப்போ வந்து கையில் இருந்த தாமரைப்பூ வந்து கொஞ்சம் கருப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் அதை எடுத்துட்டு இந்த பூ மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் கையில் வந்து அந்த தீபம் எரியிற மாதிரி வச்சுருந்தேன். அது என்ன தீபம்னாக்கா வாட்ரு தீபம் தான். அது சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.